இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் கஷ்டம் என்னோட. இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. புடிங்க. என்ன ராஜினாமா லெட்டரா? என்னை விட்டு போயிட போறியா நீ? அவ்வளவு சுலமா உங்களை விட்டுருவேனா? படிங்க. காதல் வாழ்க. லவ் லெட்டரு. என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வநாயகி. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதி அதை என் கையிலேயே கொடுப்பேன். சார் என்னோட ரசனை அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. லெட்டர் மேல படிங்க. உன்னோடு பாடித் திரிந்த அந்த நாட்களை இன்னும் நான் மறக்கவில்லை. நீ ஒரு உதவாக்கரையோடு ஓரம் கட்டி 4 வருடங்கள் ஆனாலும் என் பித்து பிடித்த மனது பழைய நாட்களிலேயே ஒட்டி உறவாடுகிறது. ஒருமுறை உன்னை பார்க்க விளைகிறேன். இப்படிக்கு கல்லூரி காதலன் மல்லிக் பாபு. எப்படி? யாரா அந்த மல்லிக் பாபு? ஆனந்த் பாபுவோட அண்ணன், சோபன் பாபுவோட தம்பி. நீங்க வேற. மல்லிக் பாபுங்கிறது ஒரு கற்பனையான பெயர் சார். நீங்க இந்த லெட்டர் ஒரு கவர்ல போட்டு ஒட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிக்கு நேரம் அதை கிழிக்கிறீங்க, படிக்கிறீங்க. ஏற்கனவே நான் தான் படிச்சுட்டேன். இன்னொரு தடவை படிக்கிறீங்க. கோபத்தோட அவங்க மூஞ்சில விட்டு எறியறீங்க. ஏன்பா எவனோ ஒரு பொறுக்கி பேமானி கழுத எழுதுன்னு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஏண்டி நெருப்பு இல்லாத புகையுமா, உடம்புனா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ் அப்படிம்பீங்க. உடனே அந்த அம்மா உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்கன்னு அழுவாங்க. அவ்வளவுதான் சரணாகதி. வாட்? தெய்வம் என் காலில் விழுந்து கதறுவாளா? ஐயோ, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சொல்லு 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 சொல்லு. அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும். உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான், பதவி போன எம்எல்ஏ தான். அப்புறம் என்ன, உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான். சார் சார், ஐயோ சார், சார் எங்க சார் போறீங்க? சிவராமா, கற்பனை கடல்ல முழுகிட்டேன்டா. நல்ல வேலை சார், அப்படியே நஜா கடல்லையே மூழ்கிடாத இருந்தீங்களே. வாங்க. சிவராமா, உனக்கு என் மேலதான் எவ்வளவு அன்பு. அன்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்னோட ப்ரமோஷன் ஆர்டர்ல நீங்க இன்னும் கையெழுத்து போடலையே, அதுக்குள்ள செத்துட்டீங்கன்னா. ஐயோ, குட் மார்னிங் சார். வா 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 சிவராமா வா. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? லவ் லெட்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்க காசு சுண்டி போட்டு பார்த்தேன். என்ன வந்தது? 50 வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் காசு தெரிஞ்சு போச்சா? ஒர்க் அவுட் ஆகணும் வந்துச்சு. லவ் லெட்டர் கொண்டு வந்திருக்கியா? பர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மா எங்க? மேல. வணக்கம் சார். என்னது 2 பேரும் சேர்ந்து நிக்கிறீங்க? உலகத்துக்கு நல்லது இல்லையே. அதான் நீங்க வேற வந்துட்டீங்களே. உட்காருங்க. வரும்போது போஸ்ட்மேனை பார்த்தேன். உங்க ஒய்ஃப் பேருக்கு ஒரு லெட்டர் வந்துதான், கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தெய்வநாயகி. என்ன இப்படி கொலைக்கிறீங்க? அது அப்படித்தான். கொடுங்க அப்படி. கல்யாண பத்திரிக்கை இதுக்கு ஏன் கொலைக்கிறீங்க? நாய்க்கும் நாய்க்கும் கல்யாணமா? ஐயோ, கல்யாண பத்திரிக்கையா? சிவராமா, கரெக்ட். அது செகண்ட் டெலிவரி, ஃபர்ஸ்ட் டெலிவரி பாக்கெட்லயே இருக்கு. இத மறந்துட்டேன். இந்தாங்க, படிச்சுட்டு வாட்டு சொல்லுங்க. ஓகே. தெய்வநாயகி. என்ன மறுபடியும் கொலைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கையா? மஞ்ச பத்திரிக்கை. மஞ்ச பத்திரிக்கையா? யார் போண்டி ஆயிட்டாங்க? கொஞ்சம் விளக்கமா படிங்க. படிக்கவே நாக்கு கூசுது. இதுல விலைக்கு கோனார் நோட்ஸ் வேற போடணுமா? சிவராமா, நீ படி. நான் ஏற்கனவே படிச்சாச்சு. நான் எப்படி படிக்க முடியும்? இது உங்க குடும்ப விஷயம். உங்களுக்கே நான் கூசுதுன்னா எனக்கு உடம்பே கூசும். அவர்கிட்ட கொடுங்க. யார் இந்த மல்லிக் பாபு? உங்க மகளையே கூப்பிட்டு விசாரிக்க. நீங்க விசாரிக்க வேணாம், நீங்க கூப்பிடுங்க, இவன் விசாரிப்பான். சார் வாங்க, அது உங்க குடும்ப விஷயம். நான் எப்படி விசாரிக்க முடியும்? என்ன விட்டுருங்க, நான் வரேன். ஆரம்பிச்சு வச்சது நீதான். கடைசி வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போ, இல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். என்ன இங்க சத்தம்? வாடி என் கண்ணகி, நலாயினி, சீதா, சாவித்ரி, சரோஜா தேவி, அஞ்சலி தேவி, கண்ணாம்பா. சிவராமன், பி சீரியஸ். ஏண்டி ரொம்ப நல்லவ மாதிரி தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிட்டியே, உன் வண்டவாளம் வெளியே வராதுன்னு நினைச்சியா? 5 வருஷத்துக்கு அப்புறம் அம்பலம் ஆயிருக்கடி உன் அந்தரங்க ரகசியம். என்ன உளறீங்க? நான் உளரல, அத்தாச்சியோட தாண்டி சொல்றேன். மாமா, லெட்டர் கொடுங்க, அங்க கொடுங்க. படி. படிச்சிட்டு கிழிக்கிறேன்.
மன்னிச்சிருங்க. ஐயோ. ஒரு காலத்துல நான் மல்லிக் பாபுவை லவ் பண்ணது உண்மைதான். தெய்வம், என்ன சொல்ற நீ? என்ன டென்ஷன் பண்றிய? ஆமாங்க, காலேஜ்ல படிக்கும்போது நடந்து முடிஞ்சு போன விவகாரம் இது. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதுவாருன்னு என்னால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. மல்லிக் பாபு, நாம கடைசியா சந்திச்சப்போ என்ன மறந்துட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்து flying kiss எல்லாம் கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? இப்ப இப்படி ஒரு லெட்டர் எழுதி என் மனசுல சஞ்சலத்தை உண்டாக்கிட்டியே மல்லிக் பாபு, இது நியாயமா? இதனால என்னென்ன விளைவுகள்லாம் வரப்போகுதோ ஆண்டவா. டேய் சிவராமா, சரி பயலே, அவனுக்கு என்னடா துரோகம் பண்ண? என் லைஃப்ல நிம்மதி இல்லாம பண்ணிட்டு உனக்கு ஜாகிங் கேக்குறடா, ஜாகிங். சார், நிஜமாவே உங்க ஒய்ஃபுக்கு ஒரு லவ் இருக்காங்கன்னு எனக்கு ஜோசியமா தெரியும். அதுவும் மல்லிக் பாபுங்கிற பேர்லயே. டேய், இனிமே எதுனா பேசுன உன்னை கடல்ல புடிச்சு தள்ளிடுவேன். ஏன்டா, ஊர்ல ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் எத்தனை பேர் இல்ல? அதையெல்லாம் விட்டுட்டு என்ன அழிக்கிறதுக்குன்னே பிடிச்சா அந்த மல்லிக் பாபுவை உன்னை நான் கொலை பண்ணாம விட்டுருங்க சார், விட்டுருங்க சார். சார் அடிக்கடிக்கு சார். சொன்ன விட்டுருங்க, விட்டுருங்க, தொட்டாதீங்க சார். ஐயா, ஜாலி சிரிக்கவே முடியே. இது உனக்கே நல்லா இருக்கா? மாப்பிள பாவம் வாயில்லா ஜீவன், அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணி இருக்கிறியே. சித்தப்பா, மல்லிக் பாபுன்னு ஒரு ஆளே கிடையாது. அவங்க பொய்யா ஒரு லெட்டர் எழுதி எனக்கு ஷாக் கொடுக்கலான்னு பார்த்தாங்க. அதே நிஜம்னு நம்புற மாதிரி நடிச்சு நான் உங்களுக்கு ஷாக் கொடுத்துட்டேன். அப்படியா? நல்ல வேலை. நானும் உனக்கு மல்லிக் பாபுன்னு ஒரு லவர் இருக்கிறான்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, எசக பெசகா இவ்வளவு நடந்து போச்சே, இதுக்கு மேலேயே மாப்பிள உங்ககிட்ட அடங்கி நடப்பார்னு நினைக்கிறேன். இல்ல சித்தப்பா, நான் தான் அவருக்கு அடங்கி நடக்கிற மாதிரி நடிக்க போறேன். சரதா, அதுவும் நடிப்பா? எது வரைக்கும்? சிவராமன லக்ஷ்மி தன்னோட முந்தானையில முடியற வரைக்கும்.